ஹலோ மக்களே! அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைசி சேமியா. அதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 300 கிராம்ஸ் ஆஃப் சேமியா. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு அடுப்புல பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை வந்து எப்போ சேமியா செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா வந்து வறுத்துக்கிட்டோன்னா சேமியா வந்து ஸ்டிக்கி ஆகாது. நிறைய பேருக்கு வந்து சேமியா செய்யும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கொலன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் சேமியாவை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி வெறும் சேமியா தான் ஃப்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சேமியாவை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சேமியாவை செப்பரேட் பண்ணிவிட்டு திருப்பி அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3த்தையும் போட்டு நல்லா அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் வெடிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகா போடணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த 2 வெங்காயத்தை வந்து இதில் போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணும்போது வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டிஷ் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. பட் ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கருகுன மாதிரி ஸ்மெல் வந்துடும். இதுக்கு கொஞ்சம் லைட் கோல்டனில் இருந்தால் உங்களுக்கு சேமியாவோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் போடும்போது நம்ம சால்ட்டு போட்டுக்கிட்டோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு சாட்டே ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இதுக்கு நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். மொத்தம் 300 கிராம்ஸ் ஆஃப் சேமியா வச்சுருக்கேன். ஸோ 2 வெங்காயம் இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன். இதில் நான் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு நான்வெஜ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரான் எறா போடுவாங்க, சிக்கன் போடுவாங்க, மட்டன் போடுவாங்க. இன்றைக்கி என்கிட்ட அது எதுவும் இல்லை. ஸோ நான் அதனால் பட் எனக்கு ஆனால் அந்த ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிவிட்டு நான் சிக்கன் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது நான் இதில் மஞ்சத்தூள் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் சக்தி தனி மிளகாய்த்தூள். சக்தி தனி மிளகாய்த்தூள் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனே ஜாஸ்தி தான். நீங்கள் அதுக்கும் கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிக்கன் க்யூப் ஆட் பண்ணுறேன், புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா சேமியா கொஞ்சம் லைட் ஃப்ளேவராக இருந்தால் சாப்பிட்றது உங்களுக்கு நீங்கள் கணக்கே பார்க்காம உள்ளே போயிட்டே இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்க, அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி அதை அப்படியே வச்சுருங்க. இதில் எந்த மசாலாவும் கிடையாது. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஏன்னா சக்தி தூள் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இது நல்லா இதுவானதுக்கப்புறம் நான் வந்து 1/4 கிளாஸ் ஆஃப் சேமியா எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 2/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஒன்றுக்கு வந்து 1.25 கிளாஸுக்கு வந்து 2 இல்லை 2.25, ஏன்னா கன்சிஸ்டன்சி பொறுத்து நான் 2.25 வச்சேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்து தண்ணியை இண்டக்ஷனில் வந்து கொதிக்க விட்டுட்டு டக்குன்னு அப்போ தான் பபுள் வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உடனே எனக்கு பபுள் வந்துருச்சு. நான் கொதிக்க வச்சு தான் எது செய்கிறதா இருந்தாலும் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வறுத்து வச்சுருந்த சேமியாவை வந்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேமியா எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக எரிஞ்சிரும். டக்குன்னு இதுவானதுக்கப்புறம் சேமியாவை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேமியா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், ஒரு இடத்துல கூட சேமியா ஒட்டவே இல்லை. நல்லா உங்களுக்கு எடுத்து பார்க்கும் போதே ஒரு சேமியாவும் தனித்தனியாக உதிரியாக இருக்கும். இது கைண்ட் ஆஃப் பிரியாணி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் எறாலாம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் சிக்கன் ஸ்டாக் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எறா, சிக்கனு, மட்டனை விட ப்ரான் அண்ட் சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நான் முட்டை ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு 3 முட்டை நான் வந்து இந்த மாதிரி உடச்சி பீட் பண்ணி எடுக்க போகிறேன். 3 முட்டை எடுத்துட்டு அதில் நான் வேறு எதுவுமே போடலை. உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், அவ்வளோதான். இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் போட்டுட்டு நல்லா உங்களுக்கு பீட் பண்ணுங்கள். முட்டையை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு முட்டையோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஒரு சிலர் வந்து அப்படியே கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, அது அங்கங்கே கட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடாது. நல்லா நீங்கள் பீட் பண்ணுறதில் இப்போ பார்த்திங்கன்னா முட்டையோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த
மிக்ஸ்சர் நான் கலக்கும்போது தெரியும் பாருங்கள். அதில் மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா தான் முட்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நான் பேனில் வந்து இப்போ முட்டையை ஊற்றுறேன். ஊற்றிட்டு டக்குன்னு கைவிடாமல் இதையும் கிண்டணும். கைவிட்டால் அது அப்படியே அந்த முட்டை அடை ஊற்றுருவோம்ல அந்த ஷேப்புக்கு டக்குன்னு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ஸ்க்ராம்பிள்ட் எக்குன்றதால கொஞ்சம் டக்குன்னு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது ரெடி ஆகிறதும் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். 2 to 3 செகண்ட்ஸ்லலாம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கனாலே நீங்கள் சாப்பிடும்போது ரெடி ஆகிடும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஷால்லா உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.